அவருந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருந்தன் சங்கீத மாணவர். இன்னைக்குள்ள உயிருள்ள வார்த்தை மத்தேயு 25:21. அணையத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அணையத்தின் மேல் உங்களை அதிகாரியாக வைப்பேன். அணையத்தின் மேல் உங்களை என்னையும் அதிகாரியாக வைப்பேன். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. தேனிலிட்ட பணியாரம் போல உங்கள் காதில் ஒரு சுவை. இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைக்கு ஏன் நீ சோர்ந்து போகிறாங்கன்னு கேட்டால், இப்படிப்பட்ட வார்த்தைகளை உள்ளத்தில் கொண்டு வர மாட்டாங்க. அவிவிசுவாச வார்த்தைகளை உள்ளத்தில் கொண்டு வந்துட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு கர்த்தர் 2 காதை படைச்சிருக்காரு? 2 காதை எதுக்கு படைச்சிருக்காரு? ஒரு காதில் வாங்குங்க, நல்லது உள்ளே கொண்டு வாங்க, கெட்டது இந்த பக்கம் விட்டுருங்க. நீ தேர மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ எப்படி படிக்க போகிற, படிக்கிறமா எனக்கு தெரியல அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்க. நீ இந்த கடனை அடைக்க முடியாது, நீ எழும்ப முடியாது, காலமுறை கஷ்டப்படுத்த போகிற, இந்த பலவீன உயிர்கொல்லி நோய் கண்டிப்பாக செத்துருவேன் 3 மாதத்தில், அப்படிலாம் உங்களுக்கு காதில் செய்தி வரேன். இதை உள்ளே கொண்டு வராமல் இதை அப்படியே இந்த பக்கம் விட்டுருங்க. இங்கே கொண்டு வராதீங்க. இங்கே கொண்டு வந்தால் அதை தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி ஆகி போச்சு, இப்படி சொல்லிவிட்டானே, இப்படி சொல்லிவிட்டானே, இப்படி பேசிவிட்டானே, அப்படி தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கடைசியில் வியாதியில் படுத்துருவீங்க. இந்த மாடு வைக்கல மொழிகிட்டு இப்படியே அசைப்படும் ஒரு இடத்துல உட்காந்து, கப்புன்னு தின்னுபட்டு ஆராம்சாக ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே அசைப்படும். அதே போல் சில அவிசுவாச காரியங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டு அதை யோசிக்கக்கூடாது. யோசிச்சிங்கன்னா நீங்கள் அசை போடுறீங்க. அப்படி ஆயிடுச்சா, ஏன் இப்படி ஆச்சு, என்னை இப்படி சொல்லிவிட்டானே, என்னை இப்படி கத்திவிட்டானே, இந்த அவமானத்தில் எப்படி இருக்கிறதுன்னு தெரியலையே, இவன் படிக்க மாட்டான் போல தெரியுது, இந்த வேலை போயிடும் போல தெரியுது, இந்த கடன் அடைக்க முடியாது தெரியுது, இப்படி சொல்லிட்டானே, கடன் அடைக்க முடியாது சொல்லிட்டானே, இந்த பலவீன சரியில்லைன்னு சொல்லிட்டானே, என்ன செய்யுது அப்படின்னு அதவே பேசி தியானம் பண்ணி கடைசியில் உள்ளது நொல்லக்கன் ஆகிற போயிடும். நான் நல்லதை உள்ளே கொண்டு வாங்க. நல்லதை உள்ளே இங்கே கேட்குறீங்களா, நீ வாழ்ந்திருப்பாய் மகளை, கவலைப்படாத, உள்ளே கொண்டு வாங்க. திரும்ப உனக்கு வாழ வயதை கூட்டி கொடுக்குறேன், உள்ளே கொண்டு வாங்க. பலம் கொண்டு திறமனதர் உள்ளே கொண்டு வாங்க. நீ கொளுத்த கண்டிப்பாக வளர போகிற, உள்ளே கொண்டு வாங்க. உன் சந்ததி இவ்வளவா பெரிய இருக்கும், உள்ளே கொண்டு வாங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைகளையும் கிறிஸ்தவர்கள் மகிமையை நிறைவாக்கிட்டார், உள்ளே கொண்டு வாங்க. இப்போ திருப்பதி கடையில் 1000 மடங்கு பெருகுவேன், உள்ளே கொண்டு வா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், உள்ளே கொண்டு வாங்க. கர்த்தர் எனக்கு ஞானமும் இருக்கிறார், ஞானம் அறிவு பொக்கிஷம் அவர் இருக்கிறது, அவர் எனக்குள்ள இருக்கிறார், உள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ படிக்கிற மாதிரி தேரலை, உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறது. நீங்களாம் இப்போதைக்கெல்லாம் கடன் அடைக்க மாட்டேன், உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறது. நீ ரொம்ப நாளைக்கு நீ வாழ மாட்ட, உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறது. அப்போ இப்படி வார்த்தை நீ கேட்குறீங்க தெரியுமா, இங்கே உட்கார வைக்காமல் அப்படி இந்த பக்கம் வெளியே விட்டுருங்க, ஓடி போய் வெளியே இயேசுவின் நாமத்தில் நல்லதை உள்ளே கொண்டு வாங்க. இந்த ஆத்துமாங்கிறது நிலங்க, நிலம், இது நிலம். இதில் நல்ல விதைங்க வளரும். ஆமணுக்கு செடியும் முள்ளு செடியும் உள்ளே வச்சு விதைக்காதீங்க, நெருக்கி போட்டுரும் வாக்கு தத்தத்தை. புரியுதுங்களா? அதனால் கெட்டதை என்ன செய்யாதீங்க, உள்ளே கொண்டு வராதிங்க. ஒரு 3 குரங்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு குரங்கு இப்படி கண்ணை முடிக்கும், ஒரு குரங்கு இப்படி காதை முடிக்கும், ஒரு குரங்கு இப்படி வாயை முடிக்கும். தெரியுதா? சின்ன பிள்ளைய படிக்கும்போது ஸ்கூலில் வச்சுருப்பாங்க, டேபிளில் வச்சுருப்பாங்க. 3 குரங்கு இருக்கும். ஒரு குரங்கு இப்படி இருக்கும், ஒரு குரங்கு இப்படி இருக்கும், ஒரு குரங்கு இப்படி இருக்கும். ஏன்னா கெட்டதை பார்க்காத, கண்ணை முடிக்கும், கெட்டதை கேட்காத, காதை முடிக்கும், கெட்டதை பேசாத, வாயை முடிக்கும். அல்லவையா? கர்த்தர் தாவீது சொல்கிறாரு, என் வாய்க்கு காவல் வைங்க அப்படிங்கிற. இந்த வார்த்தை குறித்து யாரும் அசால்ட்டாக இருக்காதீங்க. வார்த்தை என்பது ஜீவன், வார்த்தை என்பது உயிர், வார்த்தை விளையும். லூக்கா 8:11 தேவனுடைய வசன விதை. நீங்கள் நான் வாழ்ந்திருப்பேன்னு விதைச்சு பாருங்கள், வாழ்வீங்க. நான் உயர்ந்திருப்பேன்னு விதைச்சு பாருங்கள், உயர்வீங்க. என்னால் வாழ பிடிக்கல, சீக்கிரம் செத்துருவேன், செத்தே போயிடுவீங்க. நான் எலும்புவேன்னு சொல்லுங்கள், எலும்பிடுவீங்க. என்னால் இந்த தொழிலை வச்சு நான் காலத்தை கடத்த முடியாது, அவ்வளோ எனக்கு சீன் முடிஞ்சு, எனக்கு பாடம் கட்டிட வேண்டியதான் பாடையை. எனக்கு இடுப்பு வலிக்குது, குறுக்கு வலிக்குது, நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துகிற போது தெரியுது. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் பெட்டு, எந்த ஹாஸ்பிட்டல் பேர சொன்னீங்களோ அதே ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துருவீங்க. ஏன்? உங்கள் வாயின் வார்த்தை விதை. வார்த்தை என்பது விதை, மறந்துடாதீங்க. லூக்கா 8:11 படித்து பாருங்கள். வசனமும் விதையும் ஒன்று.
ஏசி 55:10-11 சொல்லுது, வானத்திலிருந்து மழை பெஞ்சு பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வசனம் இருக்கும். அது வெறுமையை எங்கிட்ட வராது, அனுப்பின காரியம் வாய்க்க முடியும். ஏசி 55:10-11 சொல்லுதுங்க. வார்த்தை போய் வேலையை பார்த்து முடிக்குங்க. நல்ல மட்டும் பேசுங்க. அப்படி யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு வந்து அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு நல்லா உட்காந்து ஆண்டவரை துதித்து மையப்படுத்திட்டு நல்லா வேத வசனங்களை வாக்குத்தம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. திரும்பி யாராச்சும் பக்கத்து ஒரு அக்கா வருவாங்க, அக்கா அப்படின்னு வருவாங்க. வாங்க அக்கா உட்காருங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. விஷயம் தெரியுமா உங்களுக்கு, எங்கள் வீட்டுக்காரர்ல என் நாத்தனா புருஷனை விட்டு ஓடி போயிட்டாலாம். ஐயோ ஏன் ஓடி போயிட்டான்? அவன் குடும்பப்படுத்தினான், அவன் இது பண்ணிட்டான், அவன் குடும்பமே அப்படித்தான் இருக்குது. எனக்கு இவரை நினச்ச பயமாக இருக்குது, நானும் ஓடலான் இருக்கேன். ஓடி போயிருப்போ. இங்கே வந்து அந்த ஓடி போகிற ஆவியை வந்து விட்டுட்டு போயிடுறது. கடைசியில் இந்த வீட்டுக்குள்ளே ஓடிப்போங்கிற ஆவி சுற்றிக்கிட்டே இருக்கும். தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி வார்த்தையில் கேட்காதீங்க. எனக்கு வாழை பிடிக்கல, செத்துறன் போல இருக்குது, இவனை கட்டிக்கிட்டு நான் போது மோசமாக போயிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னே நல்லா இருந்தேன், இந்த பாலா போடுவனை கட்டிட்டு நான் மோராக போய்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை போச்சு. எங்கள் ஆத்தாக்காரி இப்படி கட்டி வச்சு போய் சேர்ந்து விட்டான், இவன் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவனை வச்சு என்னால் வாழ முடியல. சீக்கிரம் ஒன்றும் சாகணும், இல்லை அவனை விட்டு ஒதுங்கணும். என்ன செய்யணும் தெரியல. இப்படி வார்த்தையெல்லாம் கேட்டு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர வைக்காதீங்க. நல்லதை கேளுங்க. சமாதானக்காரர் உங்களோடு இருக்கிறார், அதை கேளுங்க. சகைவை மாற்றிருக்கிறார், அதை கேளுங்க. 6000 பிசாசை விரட்டி இருக்கிறார், அதை கேளுங்க. தெக்கபலிய மாநிலம் போது ஊழியம் பண்ணியிருக்காரு, அதை கேளுங்க. நல்லதை கேளுங்கம்மா, நல்லது நடக்கும். பிள்ளை பற்றி நல்ல விதமாக பேசுங்க. அப்பயும் படிக்காம ஊர் சுற்றிக்கு இருந்தேன், என் மகன் அப்படி தான் சுற்றுவான் போல தெரியுது அப்படின்னு சொல்லாதீங்க. தெரியுது அவன் சுத்திருவான். அறிக்கை எபிரேயர் 10:23, நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குப்படினவர் உண்மையில் உள்ளாராக இருக்கிறார். ஆனால் நல்லதை பேசுங்கம்மா. இங்கே கேட்குறது பூரா நல்லதை மட்டும் உள்ளே கொண்டு வாங்க, கெட்டதை பூரா அப்படியே விட்டுருங்க. இந்த பக்கம் அப்படியே இங்கே வராமல் நேராக ஷார்ட்கட் அப்படி விட்டுருங்க. ஒரு வார்த்தை வருதா இங்கே உள்ளே வராமல் ரூட்டை திருப்பி விட்டு நேரம் இப்படி வெளியே போயிரு. அதுதான் கர்த்தர் 2 காதை கொடுத்துருக்கிறாரு. உன்னை உள்ளே விடு, உன்னை உள்ளே விட்டுருங்க, வெளியே விட்டுரு. அல்லேலூயா. அதனால் சந்தோஷமாக இருங்க, நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி. கெட்டதை வந்து பார்க்காதீங்க, கெட்டதை கேட்காதீங்க, கெட்டதை பேசாதீங்க. நீதிமொழியில் 18:20, அவனவன் வாங்கின நாள் அவனவன் வயிறு நேரமோ, அவனவன் உதறி விளைவினால் அவனவன் திருப்தியாமான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நல்லதை பேசி பாருங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காதே. தகப்பனே, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, தேவனால் மறக்கப்படுவதில்லை. எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. தேவ கிருபை கூட இருப்பதாக. அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.